கைஸ், மசில் பில்டிங்க்கு தேவையான முக்கியமான ஒன்றை பற்றி நான் இப்போ சொல்லித்தரேன் உங்களுக்கு. அது என்னன்னா ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் தான். அதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபாலோ தட்டி விட்ருங்க கைஸ். இந்த ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, 1 வீக் ஃபாலோ பண்ணுற ஒர்க் அவுட்டை ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அதே மாதிரி ஒர்க் அவுட்டை ஃபாலோ பண்ணிட்டே வரணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், நம்பர் ஆஃப் செட்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், அப்படி இல்லைங்களா லோடை இன்க்ரீஸ் பண்ணலாம். இது எப்படின்னா, இப்போ வந்து இந்த வீக் வந்து ஒரு 20 kg உங்களால் புஷ் பண்ண முடியுதுன்னா, நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2.5 kg எக்ஸ்ட்ரா புஷ் பண்ண ட்ரை பண்ணணும். அப்படி இல்லையா லோட் புஷ் பண்ண முடியலையா நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணணும். அதுவும் முடியலையா நம்பர் ஆஃப் செட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுவும் முடியலன்னா எசென்ட்ரிக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் மெத்தட்ஸ் இருக்குது. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு வந்து முடியலன்னும் போது என்னோட ஒர்க் அவுட் பட்டதை வச்சு நான் வந்து சப்போர்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா 2-3 கவுண்ட் நான் புஷ் பண்ணுறேன். இந்த மாதிரி புஷ் பண்ணணும். அதை விட்டு இவனை மாதிரி கூட சேர்ந்து ஒர்க் அவுட் போடக்கூடாது, சப்போர்ட் தான் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். இவங்க பண்ணுறதெல்லாம் என்ன சார், அக்கிரமமாக இருக்குது சார். இன்னும் மசில் பில்டிங் தேவையான நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே ஒரு ஃபாலோ தட்டி விட்டுருங்கப்பா. திரும்ப ஒரு வாட்டி கேட்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை.